the 4 sentences கீழே கொடுத்துருக்காங்க. ஆர் அதை வந்து ப்ராப்பரா ஆர்டரா அரேஞ்ச் பண்ணோம்னா அது ஒரு கொஹரண்ட் பேராகிராஃப். அப்போ கீழே கொடுத்துருக்கிற அந்த 4 சென்டென்சஸையும் நாம கொஹரண்டா அரேஞ்ச் பண்ணணும். In the era of a smart world, however, universal basic income is an ineffective instrument which cannot address the potential breakdown of the social contract when large swaths of population would effectively be unemployed. Okay, in the era of universal basic income அப்படிங்கிறது என்ன? In the era of smart world, however, universal basic income is an ineffective instrument which cannot address the potential breakdown of the social contract. அதாவது நாம வந்து ஒரு யூனிவர்சல் பேசிக் இன்கம் அப்படிங்கிற அந்த ஒரு கிரைட்டீரியா ஒரு இன்எஃபெக்டிவ் இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கும். ஏன்னா பொட்டன்ஷியல் பிரேக் டவுன் ஆஃப் சோசியல் கான்ட்ராக்ட் ஆஃப் லார்ஜ் பாப்புலேஷன் would be unemployed அப்படிங்கிறாங்க. வேலையே இல்ல, நாம எப்படி ஒரு யூனிவர்சல் பேசிக் இன்கம் ஸ்ட்ராட்டஜியை நாம் பண்ண முடியும்? அடுத்தது, in the era of industrial revolution, the abolition of child labor, poor laws and the growth of trade unions helped families cope with the pressures of mechanized works. Industrial revolutionல வந்து என்ன ஆச்சுன்னா, சைல்டு லேபரும் புவர் லாஸ் அண்ட் growth of trade unions அவங்களுடைய ஒர்க்கர்ஸ்னுடைய ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. எதுக்குன்னா அந்த ஃபேமிலியும் பிளஸ் அவங்க குடும்பத்தையும் பார்த்துக்கிறதுக்கு. Growing inequality could be matched by creeping authoritarianism that is bolstered by technology that is increasingly able to peer into the deepest vestiges of our life. See, trade union இருந்தப்போ உங்களுக்கு குடும்பங்கள் நல்லா இருந்துச்சு, அதாவது வேலைக்காரர்களுடைய அந்த வாழ்வு ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஆனா எப்போ டெக்னாலஜி அப்படின்னு ஒண்ணு வந்துச்சோ அதுல நாம வந்து முதலாளிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கம்பெனியினுடைய முதலாளிகள் கம்பெனி எல்லாமே டெக்னாலஜியை டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்க. அப்போ மனிதர்களை டிபெண்ட் பண்ணி இல்லை. அப்போ அவங்களுடைய அந்த அடக்குமுறையையும் அவங்களுடைய அந்த பாசி நேச்சரையும் அவங்க எம்ப்ளாயி மேல காட்டுறாங்க. ஏன்னா அவங்க இல்லைன்னா டெக்னாலஜி அந்த வேலையை செஞ்சிடும். அதுதான் இங்க சொல்றாங்க. Growing inequality could be matched by creeping authoritarianism. நான் சொல்றதான் நீ செய்யணும், எனக்கு நீ சொல்ற மாதிரி செஞ்சா நீ வேலையில இல்லையா, எனக்கு செய்யறதுக்கு ஏஐ இருக்கு, மெஷின் இருக்கு, artificial intelligence. Workers contribute and benefit by economic growth when their jobs are automated. அது என்ன சொல்றான்? New institutions emerge which recognize the ways in which workers could contribute and benefit by economic growth when the jobs are automated. அதாவது ஒரு ஜாபை ஆட்டோமேட் பண்ணுவதன் மூலியமா, ஒரு ப்ராசஸ ஒரு ஒர்க்கை ஆட்டோமேட் பண்ணுவதன் மூலியமா நம்மளுக்கு எப்படி எல்லாம் ஒர்க்கர்ஸுக்கு அதை நம்ம சொல்லி தரணும். பிளஸ் இந்த நியூ இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன பண்ணுமாமா, இப்படி ஆட்டோமேட் பண்றதுக்கு தேவையான விஷயங்களை கத்து கொடுக்கறதுக்கான அந்த ஒர்க்கர் பாப்புலேஷனையும் அது எப்படி உருவாக்குது அப்படிங்கறத இங்க கேள்வியே இங்க கொடுத்துருக்கிறது. ஓகே, இதுல எந்த இது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வரும் பாருங்க, ரொம்ப 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 சிம்பிள். பாருங்க, இந்த era of smart world, in the era of industrial revolution, growing inequality could be. நம்மளுக்கு வந்து 1, 2 and 4 இந்த 4மே முதல்ல வர்றதுக்கான வாய்ப்பா தெரியுது. பிகினிங் சென்டென்ஸ் மாதிரி தான் தெரியுது. ஆனா இதுல எது ப்ரிசைஸா வருது அதுதான் நம்மளுக்கு முக்கியம். ஓகே, பாருங்க, நியூ இன்ஸ்டிடியூஷன்ஸ் எமர்ஜ், இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். which recognize the ways in which workers could contribute. வந்துருச்சா? புது புது இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் உருவாகிக்கிட்டே வருது.
அது என்ன பண்ணுதுன்னா which recognize the ways ஒர்க்கர்ஸை வந்து எப்படி ஒர்க்கர்ஸ்னுடைய வேலையை அந்த கம்பெனிக்கு கொடுக்கறது, பிளஸ் அதே மாதிரி ஒர்க்கை எப்படி ஆட்டோமேட் பண்றது அப்படிங்கிற விஷயத்தை கட்டமைக்கிறதுக்கு புது புது சங்கங்கள் உருவாகுது. அதான் நியூ இன்ஸ்டிடியூஷன்ஸ் சொல்றோம். அடுத்தது பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன், in the era of smart world however universal basic income, இது யூனிவர்சல் பேசிக் இன்கம் பத்தி போயிருச்சு. ஓகே, ஏன்னா இப்ப நம்ம ஒர்க்கரையும் அவங்களுடைய ஒர்க்கையும் தான் பேசிட்டு இருக்கிறோம். அப்ப அடுத்தது என்ன வரலாம்? growing inequality, இல்ல இன்இக்வாலிட்டிக்கு இது போயிருச்சு. ஓகே, இந்த era of industrial revolution, abolition of child labor, ரைட், இதெல்லாம் அதாவது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் போது சைல்டு லேபர், புவர் லேபர் லாஸ் அண்ட் த growth ஆஃப் ட்ரேட் யூனியன்ஸ், அதனால ட்ரேட் யூனியன்ஸ் டெவலப் ஆனது, அதனால அவங்களுடைய வாழ்வு முன்னேற்றம் அடைஞ்சதெல்லாம் நாம பாக்குறோம். ரைட். 4, அதுக்கு அடுத்தது செகண்ட் வருது பாருங்க, ஒரு கம்பாரிசன் கொண்டு போயிட்டான் பாருங்க. நியூ ஏஜ் இன்ஸ்டிடியூஷன், த இன்ஸ்டிடியூஷன்ஸ் தட் டெவலப்டு ஆர் தட் born in the era of industrial revolution. சரியா? அப்போ 4-2. அதுவே அடுத்தது என்ன பண்றான் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் இப்ப இருக்கக்கூடிய நியூ இன்ஸ்டிடியூஷன், அப்போ அதுக்கு முன்னாடி இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். இப்போ இந்த era of smart world however universal basic income is ineffective instrument which cannot address the potential breakdown of social contract when large swaths of populations would effectively be unemployed. அப்ப யூனிவர்சல் பேசிக் இன்கம் அப்படிங்கிறது இருக்காது, ஏன்னா நிறைய பேர் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்ல தெளிச்சுட்டு இருப்பாங்க. அப்ப அது என்ன ஆகும்? வேலையில் இருக்கிறவனுக்கும் வேலையில இல்லாதவனுக்கும் ஒரு சமமற்ற நிலையை உருவாக்கும். ஒரு ஈக்குவாலிட்டி அது என்னைக்குமே உருவாக்காது. அப்போ இன்இக்வாலிட்டி வரும். அப்போ growing inequality could be matched by creeping authoritarianism that is bolstered by technology that is increasingly able to peer into the deepest vestiges of our lives. பாருங்க, 4, 2, 1, 3.